அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 4ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்தில் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு முதல் பாடப்பகுதியை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே பாருங்க, அன்னை தமிழே. முதல் பாடப்பகுதி என்னது? அன்னை தமிழே. இதில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாமா? ஓகே, இங்கே பாருங்க, இதில் படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. முதல்ல பாருங்க, சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? அன்னை கூட்டல் தமிழே என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன சொல் வரும்? இதில் 4 கொடுத்துருக்காங்க. அண்ணந்தமிழே, அன்னை தமிழே, அன்னத்தமிழே, அன்னை தமிழேன்னு இருக்குது. இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதுறப்ப நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன? அன்னை தமிழே. இந்த நை தா இதுக்கு இடையில இத்து சேர்த்து வரும். அப்போ அன்னை தமிழே தான் விடை சரி. அடுத்து 2வது பாருங்க, பிறப்பெடுத்தேன். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதை பிரித்து எழுதினோம்னா நம்மளுக்கு என்ன சொல் கிடைக்கும்? பிறப்பு கூட்டல் எடுத்தேன் வரும். சரியா? பிறப்பு கூட்டல் எடுத்தேன். அடுத்து மறந்துன்னை. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மறந்துன்னை. இதை பிரித்தோம்னா எப்படி பிரிக்கலாம்? மறந்து கூட்டல் உன்னை, இந்த மாதிரி பிரிக்கலாம். விடை தான் சரியான விடை. அடுத்து சிறப்படைந்தேன். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதற்கான விடை என்ன வரும்? சிறப்பு கூட்டல் அடைந்தேன், சிறப்படைந்தேன். அப்போ விடை தான் சரி. சரியா? முதல்ல என்ன விடை வரும்? அன்னை தமிழே. அடுத்து பிறப்பு கூட்டல் எடுத்தேன். அடுத்ததுக்கு மறந்து கூட்டல் உன்னை. அடுத்து சிறப்பு கூட்டல் அடைந்தேன். அடுத்து பாருங்க, 5வது எண்ணில் என்ற சொல்லின் பொருள் என்ன வரும்னா, எண்ணில்னா எனக்குள். அப்போ விடை தான் சரியான விடை. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வினாக்களுக்கு விடையெழுத 3 கேள்வி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதற்கான விடையை பார்க்கலாமா? முதல் கேள்வி பாருங்க, சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்க்கலாம். நமக்கு அன்னை தமிழே இந்த பாடல் பகுதியிலே இருக்கும். சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே அப்படின்னு காமராசன் அப்படிங்கிறவர் பாடுறாரு. யாரை சொல்றாரு அப்படின்னா, தமிழ் அன்னையை. சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளேன்னு யாரை சொல்றாரு? தமிழ் அன்னையை. அப்போ எப்படி விடை எழுதலாம்? அப்போ விடை இந்த மாதிரி எழுதிக்கலாம். சொல்லில் விளையாட, இந்த இடத்துல இச்சு சேர்த்துக்குங்க, சொல்லி தந்தவள் தமிழ் அன்னை ஆவாள். என்ன விடை வரும்? சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் தமிழ் அன்னை ஆவாள்னு எழுதிக்கலாம். சரியா? அடுத்து என்ன இருக்கு? 2வது கேள்வி, எதை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இப்பாடலின் ஆசிரியர் யாரு? காமராசர். அவர் எதை சொல்ல முடியவில்லை அப்படின்னு சொல்றாருன்னா, தமிழ் சொல்லினால் தமிழன்னையின் புகழை சொல்ல முடியவில்லை என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இதுவும் பாடல்லையே இருக்கும். இங்க பாருங்க, கடைசியில பாருங்க, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. உன்னோட புகழை சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு காமராசன். இப்போ இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். தமிழ் சொல்லினால் தமிழன்னையின் புகழை சொல்ல முடியவில்லை என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அடுத்து இப்பாடலின் ஆசிரியர் அன்னை தமிழை எவ்விதம் புகழ்கிறார். இதற்கான விடை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, உங்க புத்தக பகுதியிலே பொருள் அறிவோம் இருக்கா இல்லையா? இந்த பொருள் அறிவோம்னா 4 வரிகள் இருக்கு. இது அப்படியே எழுதிக்கலாம். என் அன்னையாகிய தமிழே, என் உயிரில் கலந்தவளே, என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என் உடன் சேர்ந்து வளர்பவளே, உன்னை புகழ்வதற்காகவே இவ்வுலகில் பிறந்துள்ளேன். இச்சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லி கொடுத்தவளே, அதே சொல்லினால் உனது புகழை என்னால் கூற முடியவில்லையே. இது அப்படியே எழுதிக்கலாம். அதைத்தான் இங்கே நான் விடையாக கொடுத்துருக்கிறேன். என் அன்னையாகிய தமிழே, என் உயிரில் கலந்தவளே, என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என்னுடன் சேர்ந்து வளர்பவளே, உன்னை புகழ்வதற்காகவே இவ்வுலகில் பிறந்துள்ளேன். சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லி கொடுத்தவளே, அதே சொல்லினால் உனது புகழை என்னால் கூற முடியவில்லை என்று ஆசிரியர் அன்னையாகிய தமிழை புகழ்கிறார். இதை சேர்த்து எழுதிக்கிங்க. சரியா? இதான் இதற்கான விடை. அடுத்து பாருங்க, இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்களை எழுதுக. இங்கே பாடல் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. சரியா? இந்த பாடலில் ஒரே எழுத்தில் தொடங்கக்கூடிய சொற்கள், அதாவது முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கும். என்னை, உன்னை, ஆல்ரெடி, என்னை, ஏ, எண்ணில், ஏ. முதல் எழுத்து பாருங்க ஒரே மாதிரி இருக்கா இல்லையா? உன்னை, உலகில். இதில் ஊ அப்படிங்கிற எழுத்து ஒரே மாதிரி இருக்குது. அடுத்து பாருங்க, சொல்லில் சொல்லி, இதில் சோ இந்த எழுத்து ஒரே மாதிரி இருக்குது. அடுத்து சொல்லில் சொல்ல, இதுலேயும் ஒரே மாதிரி இருக்குது. அது மாதிரி முதல் எழுத்து இந்த பாடலில் ஒரே மாதிரி இருக்குது. அதை எடுத்து நம்ம அந்த கட்டத்தில் எழுதணும்.
அப்போ இங்கே எடுத்து எழுதிக்கலாம். என்னை எண்ணில் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க ஏற்கனவே. இங்கே வந்து உன்னை உலகில், சொல்லில் சொல்லி, சொல்லில் சொல்ல, இதை அப்படியே எழுதிக்கலாம். சரியா? இந்த இடத்துல சொல்லில் எழுதிக்கிங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுகன்றது. நம்ம வந்து முதல்ல என்ன எழுதணும், முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் எடுத்து எழுதணும். இது வந்து ஒரே ஓசையில் முடியும் சொற்கள். இதில் பாருங்க, இந்த பாடல்லே பாருங்க, இந்த பாடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஓசையில் நம்ம சொல்லி பார்க்கணும். கலந்தவளே அப்படின்னா ஏ அப்படின்னு முடியுது. வளர்ப்பவளே ஏன்னு ஒரு ஓசையில் முடியுது. வளர்பவளே இதில் ஏ அப்படிங்கிற ஓசையில் முடியுதா இல்லையா? அடுத்து பாருங்கள், தந்தவளே இப்போ ஏ அப்படிங்கிற ஓசையில் முடியுது. அடுத்து முடியலையே, இந்த இடத்துல ஏ. இந்த மாதிரி ஒரே ஓசையில் முடியக்கூடிய சொற்களை எடுத்து எழுதுனேன். என்னென்ன சொல் எழுதலாம் இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, கலந்தவளே, வளர்ப்பவளே, வளர்பவளே, அடுத்து தந்தவளே, முடியலையே, இந்த சொற்கள்லாம் எடுத்து நம்ம எழுதலாமா? இப்போ எழுதிக்கலாம். கலந்தவளே, வளர்ப்பவளே, வளர்பவளே, தந்தவளே, முடியலையே, இதை அப்படியே எடுத்து இந்த கட்டத்தில் எழுதிக்கங்க. அவ்வளோதான். சரியா? அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து பாடலை நிறைவு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை அடிப்படையாக கொண்டு பாடல் கொடுத்துருக்காங்க. பட்டாம்பூச்சி பறந்து வா, பறக்கும் பூவாய் விரைந்து வா. நான் எப்படி சொல்லியிருக்கேன்? பட்டாம்பூச்சி பறந்து வா, பறக்கும் பூவாய் விரைந்து வா அப்படின்னு எழுதிக்கலாம். பட்டுமேனி ஓவியம் பார்க்க பார்க்க பரவசம், இந்த மாதிரி எழுதிக்கலாம். பட்டுமேனி ஓவியம் பார்க்க பார்க்க பரவசம். அடுத்து தொட்டு உன்னை பார்க்கவா, தோழனாக ஏற்றுக்கொள்ளவா, தொட்டு உன்னை பார்க்கவா, தோழனாக ஏற்றுக்கொள்ளவா. இந்த மாதிரி நம்ம வந்து பாடலை நிறைவு செய்யணும். சரியா? ஓ, அடுத்து சொல் உருவாக்கலாமா? இங்கே பாருங்க, ஒவ்வொரு எழுத்தா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் மீன் தொட்டியில் எழுத்துக்கள் வந்து ஒவ்வொரு எழுத்தா கொடுத்துருக்குறாங்க. இந்த எழுத்தை பயன்படுத்தி நம்ம சொல்ல உருவாக்கலாமா? இப்போ முதல்ல பாருங்க, இங்கேருந்து எடுத்துக்கலாம். கூலா இந்தை, ஒரு சொல் வந்துருச்சா, குழந்தை. அடுத்து ஆ இன் நை, அன்னைன்னு இரண்டாவது சொல் வந்துருச்சு. அடுத்து இதில் என்ன எழுதலாம்? கவியரசர்னு எழுதலாம். இங்கே கா இருக்கா, கா வி யா ரா சா இர், இந்த 6 எழுத்தை பயன்படுத்தி கவியரசர் எழுதிட்டோம். அடுத்து இங்கே ஒரு எத்தனை எழுத்து இருக்குது? 5 எழுத்து இருக்குது. இதை எப்படி எழுதுனா தமிழ் மொழின்னு எழுதலாம். தா மீ இல் மொழி. இந்த எழுத்தெல்லாம் நம்ம இப்போ சொல் உருவாக்கிட்டோமா இல்லையா? இந்த எழுத்துக்கள் வச்சு நம்ம சொல் உருவாக்கிட்டோம். இங்கே பாருங்கள், அந்த சொல் எடுத்து இங்கே எழுதிக்கலாம். குழந்தை, அன்னை, கவியரசர், தமிழ் மொழி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வண்ணம் தீட்டி மகிழ்வோம்னு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இதில் வந்து ஒவ்வொரு எழுத்தாக நம்மளுக்கு வந்து எண்ணில் கொடுத்துருக்காங்க. 1 2 3 வரிசையில் 59 வரலும் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா இணைத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு படம் வரையும். இந்த படத்தை வரைஞ்சி முடிச்சுட்டு இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வண்ணம் தீட்டணும், கலர் அடிக்கணும். சரியா? வண்ணம் தீட்டி நீங்கள் மகிழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.